வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டி ஜெயிக்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன் பிளாஷ் நிகழ்ச்சிக்கு இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு. வணக்கம் சார். நேற்றைய கமாடிட்டி வாணிபம் எப்படி சார் இருந்தது? நேற்று யுஎஸ் மார்க்கெட்ல எடுத்தோம்னா ஓரளவுக்கு லிட்டில் பிட் ஃபால் இருக்கு. 1240 மேலும் ஒரு $8 இறங்கி முடிவடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் தென் வெள்ளியும் 18.776 டாலர்ல முடிவடைஞ்சிருக்கு. வெள்ளி வந்து 18.23 கீழே இறங்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா அகைன் ஒரு நல்ல ஃபால் இருக்கும். கோல்டு இன்னும் ஒரு $12 இறங்கி மார்க்கெட் இன்னும் க்ளோஸ் ஆச்சுன்னா there will be another fall in gold. ஆனால் இந்த இடத்துல நேற்று நான் சொல்லியிருந்தேன், இங்க இருந்து இறங்க நான் பை பண்ணலாம், பை பண்ணிட்டு ஆவரேஜ் எடுக்கிறேன். ஆல்ரெடி பை வச்சிருக்கேன், ஆவரேஜ் போனா இன்ட்ராடேல லாங் போனாலும் போகலாம்னு சொல்லிட்டு நேற்று இன்ட்ராடேல வந்து பை மார்க்கெட் கொஞ்சம் ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து செல் சைடும் ப்ராஃபிட்டை கொடுத்து மார்க்கெட் நேற்று முன்தினம் க்ளோஸ் ஆனதுல இருந்து ஒரு 140 பாயிண்ட் இறங்கி முடிவடைஞ்சிருக்கு. இங்க எம்சிஎக்ஸ்ல எடுத்து பார்க்கணும்னா ஸோ இட் இஸ் பியூர்லி இன்ட்ராடே மார்க்கெட். பை சைடும் ப்ராஃபிட், செல் சைடும் ப்ராஃபிட் டார்கெட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏறி செட்டில் இருக்கு மார்க்கெட். வெள்ளியை பொறுத்த வரைக்கும் 40,000 கீழே இறங்கி மார்க்கெட் முடிவடைஞ்சிருக்கிறதுனால ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட்னு சொல்லலாம். அது பிரேக்கே இருக்கு. வெள்ளியை பொறுத்தவரை 40,000 கீழே பிரேக் ஆனது 39,626 முடிவடைஞ்சிருக்கு. தென் கச்சா எண்ணெய் எடுத்து பார்த்தோம்னா பெரிய அளவு செய்திகள் இல்லை, ஆனா இங்க ஒரு சிறிய மாற்றம் இருக்கு. இதோட முக்கிய காரணம் டாலர் வந்து 59.15 காசு. டாலர் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகி ருப்பி வேல்யூ கொஞ்சம் வீக்கா இருக்கு நேற்று. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா மேலும் இறங்க வேண்டியது இங்க குறைவா இறங்கிருக்குன்னு சொல்லலாம் கோல்ட்லயும் சில்வர்லயும். அண்ட் தென் பேஸ் மெட்டல்ஸை பொறுத்தவரையில எடுத்தோம்னா இயற்கை எரிவாயு எடுக்கலாம். இட்ஸ் பியூர் சைட்வே மார்க்கெட், எந்த ஒரு செய்தியும் இல்லை இயற்கை எரிவாயு பொறுத்தவரையில. பேஸ் மெட்டல்ஸ் எடுத்து பார்த்தோம்னா நம்ம வந்து சைனீஸ் மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் நேற்று கொஞ்சம் பெட்டரான ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறதுனால பேஸ் மெட்டல்ஸ்ல வந்து ஒரு சில மாறுதல்கள் இருந்து மார்க்கெட் அப்ப கொஞ்சம் மேல போக ஆரம்பிச்சு. ஈவன் யுஎஸ் மார்க்கெட்லயும் யூகே கர்வ் மார்க்கெட் லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சிலும் சரி, அண்ட் தென் இங்க லோக்கல் மார்க்கெட்லயும் சரி காப்பர்லாம் எடுத்தோம்னா $5 மேல ஏறி முடிவடைஞ்சிருக்கு. நிக்கல் மறுபடியும் ஒரு $12 ஏறி முடிவடைஞ்சிருக்கு. லெட் $1, ஜிங்க் $1, அலுமினியம் இந்த 5 மெட்ரிக் டன் கவுண்டர்ஸ் எல்லாமே வந்து $1 ஏறி தான் முடிவடைஞ்சிருக்கு. டியூ டு சைனீஸோட மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் டேட்டா கொஞ்சம் பெட்டரா இருந்தது. சார், கோல்டு இம்போர்ட் டரிஃப் வேல்யூ வந்து இப்போ தற்போது குறைச்சிருக்காங்க. இது வந்து ஏன் குறைச்சிருக்காங்க சார்? கோல்டு இம்போர்ட், அதாவது கோல்டு இம்போர்ட் டாரிஃப் வேல்யூ அப்படிங்கிறது என்னன்னா இறக்குமதி பண்ணும்போது அண்டர் வேல்யூ பண்ணக்கூடாது அப்படின்னுட்டு. அதாவது ஒரு பொருளோட விலை $100 இருக்குன்னா இறக்குமதி பண்றவங்க $30 கணக்கு காட்டுவாங்க. $30 தான் வாங்கணும். ஏன்னா $100 இம்போர்ட் பண்ணா இம்போர்ட் டியூட்டி ஃபார் எக்ஸாம்பிள் 10% கட்டணும், இல்ல 20% கட்டணும் அப்படின்னா $100 பொருள்ல $20 இம்போர்ட் டியூட்டி கட்டி உள்ள எடுத்து வந்தா இங்க அவங்க விற்கிற லாபமே வராது. அதனால வந்து இம்போர்ட்டர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸும் தவறு செய்யக்கூடாதுங்கிறதுக்காக கவர்மெண்டே ஒரு பேஸ் வேல்யூ பிக்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கு கீழே நீங்க அண்டர் கோட் பண்ணக்கூடாது அப்படின்னுட்டு. சோ அப்ப என்ன ஆகும்னா அந்த மாதிரி கோல்டுக்கு பிக்ஸ் பண்ணிருக்க வரை $168 இருந்தது சென்ற மாதம் வரையில. இன்னைக்கு நேற்று என்ன பண்ணிருக்காங்க, அதை குறைச்சி $468 இருந்தது, அது நேற்று குறைச்சி $410 எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்ன காரணத்தினாலனா உலக சந்தையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் தங்கத்தை பொறுத்தவரையில ஒரு வாலடைல் மார்க்கெட், அதாவது கொஞ்சம் ஃபாஸ்டா ஃபாலோ ஆயிட்டு இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து இதை குறைச்சாதான் இம்போர்ட்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக குறைச்சிருக்காங்க. இது ஒரு சைன். எதுக்குன்னா கோல்டு அப் ட்ரெண்ட் கிடையாது, ஐதர் சைட் வேவ் ஆர் டவுன் ட்ரெண்ட். அப் ட்ரெண்ட் கடை மார்க்கெட் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல அறிகுறி இது. வெள்ளிக்கு இம்போர்ட் டாரிஃப்லாம் வெள்ளிக்கும் குறைச்சிருக்காங்க. $650 வந்து சென்ற மாதம் இருந்தது, இப்போ வந்து $560 ஆக்கியிருக்காங்க. ஸோ இம்போர்ட் டாரிஃப் வந்து குறைச்சிருக்காங்க, வெள்ளிக்கும் குறைச்சிருக்காங்க. ஆனால் வெள்ளியும் உலக சந்தையில் இறங்கிட்டு இருக்கு. அதாவது 18.76 வந்திருக்கு இல்லையா, சென்ற மாதம் $20 பக்கம் இருந்தது, $18.7 வந்திருக்கு ஒரு அவுன்ஸ். அதனால வெள்ளிக்கும் இம்போர்ட் டாரிஃப் வேல்யூ குறைச்சிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ராதிகா. வணக்கம் மேடம். சொல்லுங்க ராதிகா, உங்க கேள்வி கேளுங்கம்மா. சில்வர் இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்கும்? நான் வந்து சில்வர் ட்ரெண்ட் சில்வர் 39,626 முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு 39,743 மேல ஏறுச்சுன்னா நீங்க பை பண்ணலாம். முதல் டார்கெட் 39,835, இரண்டாவது டார்கெட் 40,000 இருக்கு. ஸோ 39,950 பக்கம் வந்தாலே இரண்டாவது டார்கெட் நீங்க வெளியேறலாம்.
இது செல் சைட்ல 39,546 கீழே போச்சுன்னா செல் போகலாம். முதல் டார்கெட் 39,440, ₹100 வரைக்கும் லாபம் எடுத்துட்டு வெளியாகலாம். இரண்டாவது டார்கெட் 39,256 இருந்தாலும் 39,350 நீங்க வெளியாகலாம் அதிகபட்சம். நன்றி சார். நம்ம நிறைய ஷோஸ்ல பேசிட்டு இருக்கோம், அதாவது உலகளாவிய நடக்கக்கூடிய நிகழ்வுகள் செய்திகள் சந்தையை எந்த அளவுக்கு பாதிக்கும், அஃபெக்ட் ஆகும் சொல்லுங்க. இன்னைக்கு கோபிநாத் முண்டி, அதாவது ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இன்னைக்கு இறந்திருக்காரு. சோ இந்த மாதிரி அமைச்சர்கள் இறக்கும் போது அதாவது சந்தையை எந்த அளவுக்கு அது அஃபெக்ட் ஆகும் சார்? இல்ல அமைச்சர்கள் இறக்கிறதுக்கும் பொருளாதாரத்துக்கும் ஏதேனும் பாதிப்புகள் இருந்தால் நமக்கு இங்க ருபி வேல்யூல பாதிப்பு இருக்கும். அப்ப கோல்டு சில்வர்ல பாதிப்புகள் இருக்கலாம். ஈவன் எல்லா கமாடிட்டிஸ்மே பாதிப்பு இருக்கலாம் சொல்லலாம். ஆனால் இவரு இறப்புக்கு பெரிய அளவு பொருளாதாரம் பாதிக்கப்படல. இது இவரு இல்லை, அமைச்சர்கள் இறப்புக்கு எப்பவுமே பாதிப்புகள் இருக்காது. அரசாங்கம் மாறுதலுக்கு தான் பாதிப்பே இருந்தது. நம்ம கடந்த 5 வருஷத்துல எடுத்து பார்த்தோம்னா இந்தியாவில மாறுதல்கள் தங்க கமாடிட்டிஸ்ல மாறுதல்கள் பார்த்தா ருபி வேல்யூனால மட்டும்தான் வந்து. அந்த ருபி வேல்யூ பார்த்தோம்னா கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் ஒரு காரணம். பினான்சியல் தியரிஸ் மூலமா ஏதாவது நடந்தாதான் உண்டு. அதே இந்த வருடம் எடுத்து பார்த்தோம்னா எலெக்ஷன் மூலமா அரசு மாறினதுனால, புதிய அரசு வந்ததுனால விலை இறக்கம் இருக்கு. ஈவன் ஏன்னா ருப்பியும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆச்சு, இந்த இறக்குமதி வரியெல்லாம் விலக்கினாங்க. ஸோ ஒரு தனிப்பட்ட நபர் இறப்பினால இங்க எதுவும் மாறுதல்கள் இருக்காது. சார் தொடர்ந்து கமாடிட்டி ட்ரேடிங் குறித்து மேலும் விரிவா பேசலாம் சார். தொடர்ந்து பேசலாம் சார். சேலத்துல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் ரமேஷ். வணக்கம் ரமேஷ், சொல்லுங்க. ஹலோ ரமேஷ் பேசுங்க, உங்க கேள்வி என்னன்னு கேட்கலாம் சார். தொடர்புல இல்ல சார். பொதுவா ட்ரேடிங்ல கமாடிட்டி ட்ரேடிங் ஆர் கரன்சி ட்ரேடிங்ல டெக்னிக்கல்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல்ஸ் நியூஸை பொறுத்து தான் இருக்கு. டெக்னிக்கல்ஸ் பார்த்து பண்ணா பெஸ்டா பண்ண முடியுமா, அதாவது ட்ரேடிங் பண்ண முடியுமா, ஆர் ஃபண்டமெண்டல்ஸ் நியூஸை பார்த்து பெஸ்டா ட்ரேடிங் பண்ண முடியுமா? எதை பார்த்து ட்ரேடிங் பண்ணலாம்? ஏதாவது ஃபண்டமெண்டல் நியூஸ் அப்படிங்கிறது அடிப்படை செய்திகள். ஏதாவது ஒரு செய்தி வெளியாகுது, இம்போர்ட் டாரிஃப் வேல்யூ வெளியாகுது, இல்லைன்னா இறக்குமதி வரியை குறைச்சாங்க, இல்லைன்னா திடீர்னு எஸ்பிடிஆர் கோல்ட் ட்ரஸ்ட்ல இருந்து கோல்டு செல் ஆஃப் பண்றாங்க, இல்ல IMF கோல்டு செல் ஆஃப் பண்றாங்க, இந்த மாதிரி செய்திகள் வெளியாச்சு அப்படின்னா தகுந்த மாதிரி மாறுதல்கள் இருக்கும் அப்படிங்கிறது தட் இஸ் அடிப்படை செய்திகள், ஃபண்டமெண்டல் நியூஸ். டெக்னிக்கல் நியூஸ் அப்படிங்கிறது சார்ட் மூலியமாக முன்கூட்டியே கணிக்கலாம். அதாவது செய்திகள் அப்படியே ஒதுக்கிட்டு 2 காதையும் மூடிட்டு ஜஸ்ட் டெக்னிக்கலை பார்த்து சார்ட்டை பார்த்து ஆர்டர் போடலாம். ஸோ சார்ட் கணக்குப்படி கடந்த இத்தனை 10 வருடங்கள் 20 வருடங்கள் எப்படி போச்சு அப்படிங்கிற கணக்கு வச்சு இன்று என்ன இருக்குன்ற கணக்கை வச்சு கொடுக்கக்கூடிய டெக்னிக்கல்ஸ். இதை சிம்பிளா இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா டீப்பா இல்லாம ஃபண்டமெண்டல் நியூஸ் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சது, இந்த மாதிரி செய்தி வெளியே இருக்கு அப்படிங்கிறது. டெக்னிக்கல்ஸ் அப்படிங்கிறது நடக்க போறது. அதாவது இன்று பலத்த மழை பெய்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது ஒரு அடிப்படையான செய்தி. ஆமா, பாஸ்ட். நாளை பலத்த மழை பெய்யும் அப்படிங்கிறது நாளைக்கு நடக்க போற நிகழ்ச்சியை, நாளைக்கு நடக்க போற நிகழ்வை இன்னைக்கே ஆராய்ச்சியின் மூலமா டெக்னிக்கலை பார்த்து சொல்றதுதான் டெக்னிக்கல். சோ நடந்து முடிஞ்ச கதையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இங்க எதுவும் பண்ண போறது கிடையாது. நடக்க போறதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தாராளமா செய்யலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஏறுனா இன்னைக்கே கோல்டு பை பண்ணலாம். ஸோ இப்போ இன்னைக்கு காலையில சொல்றேன் பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன், இது எதை வச்சு சொல்றேன்னா எந்த நியூஸுமே கிடையாது. முழுக்க என்னோட டெக்னிக்கல்ஸ், என்னோட ஃபார்முலாஸ் வச்சு, ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு நான் சொல்றேன். ஸோ இதை பார்த்து ட்ரேட் பண்றது அப்படிங்கிறது பெட்டர். ஆனால் ஃபண்டமெண்டலை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி, டெக்னிக்கலை தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். கமாடிட்டி ட்ரேடிங் பொறுத்தவரை டெக்னிக்கல் பிக் பார்ட். ஈவன் கரன்சியை பொறுத்த இருக்கும் சரி, ஈவன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த இருக்கும் சரி, டெக்னிக்கல்ஸ் ஆல்வேஸ் சூட்ஸ் பெட்டர். அக்ரி கமாடிட்டிஸ்க்கு மட்டும் டெக்னிக்கல் எடுப்படாது. மேலும் பேசலாம் சார். சேலத்துல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் ரமேஷ். வணக்கம் மேடம். சொல்லுங்க ரமேஷ், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. ஹலோ சார், அமௌண்ட் ஒரு 5 lakhs சில்வர் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணோம் சார். ஆல்ரெடி இறங்கி இருக்கு, என்ன வெயிட் பண்ணலாமா சார், இங்கே வாங்க ஆரம்பிக்கலாமா சார்? பிசிக்கலா வாங்கணுமா இல்ல நீங்க கமாடிட்டிஸ்ல ஆன்லைன்ல ட்ரேட் பண்ணணுமா? கமாடிட்டி ஒன்லி கமாடிட்டி சார். லைக் சேலத்துல கிரேட் வெஞ்சர்ஸோட தலைமை மண்டல அலுவலகமே இருக்கு. நீங்க தாராளமா சேலம் ஆபீஸ்க்கு தொடர்பு பண்ணீங்கன்னா ஃபுல்லாவே சொல்லி கொடுப்பாங்க. 5 லட்சம் ரூபாய் போட்டு நீங்க கோல்டு சில்வர்ல ட்ரேட் பண்ணா தாராளமா, கோல்டு ஒரு லாட்டுக்கு 1.5 லட்சம் ரூபாய் மினிமம் மார்ஜினாலே 3 லட்சம் ரூபாய் ட்ரேட் பண்ண சொல்லுவேன். வெள்ளிக்கு 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் ட்ரேட் பண்ண சொல்லுவேன். ஸோ 5 lakhs வச்சு நீங்க தாராளமா ட்ரேடிங்ல இறங்கலாம்.
ஆனால் இந்த பாட்டம் ரேட்ல வாங்கிட்டு அப்படியே நம்ம ஹோல்ட் பண்ணலாமா அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு 7 மாசத்துக்கு இல்ல 2 மாசத்துக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கணக்கு இல்லாம ஒவ்வொரு நாள் தினசரி அதாவது மாதம் 50,000 சம்பாதிக்கிறதா இல்ல டெய்லி வந்து 10,000 சம்பாதிக்கிறதா அப்படிங்கறதா டிஃபரன்ஸ். டெய்லி 10,000 இல்ல டெய்லி ஒரு 7,000 சம்பாதிக்கிறது இல்ல டெய்லி ஒரு 5,000 சம்பாதிச்சாலே மாசத்துக்கு எடுத்து பார்த்தா 1 லட்ச ரூபாய் வருமானம் இருக்கு. சோ இந்த 5 லட்ச ரூபாய் முதலீடுல டெய்லி ஒரு 3,000 இருந்து 5,000 ரூபாய் எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது கிரேட் வெஞ்சர்ஸ் ஆபீஸ்ல கண்டிப்பா சொல்லி கொடுப்போம். நீங்க ஓரிரு நாட்கள் அங்க போய் உட்காந்து அந்த அளவுகளை பார்த்து நீங்க ட்ரேட் பண்ண பழகினீங்க அப்படின்னா தாராளமா நீங்க ஒரு வாரத்துல நீங்க ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கப்படுற விதம் ரொம்ப சுலபமா ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க தாராளமா சேலம் ஆபீஸ்க்கு போய் பார்க்கலாம். நன்றி சார். இப்போ வந்து டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் நியூஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம் சார். இப்போ கிரேட் வெஞ்சர் சார்பாக வந்து நீங்க பயிற்சி வகுப்பு வந்து கொடுத்துட்டு வரீங்க. குறிப்பா டெக்னிக்கல் டெர்ம்ஸ் அதாவது டெக்னிக்கல் வந்து வரக்கூடிய ஐடியாஸ் வந்து ஏதாவது டவுட் இருந்தா அதுக்காக ஸ்பெஷலா ட்ரெயினர் ஏதாவது ட்ரைனிங் செஷன் ஏதாவது இருக்கா? குறிப்பா டெக்னிக்கல்ஸ் மட்டும். டெக்னிக்கல்ஸ்க்கு ட்ரைனிங் அப்படிங்கறது நான் கொடுக்கறது இல்ல. ஏன்னா டெக்னிக்கல் என்ன விஷயம் வெளியாகுதோ அதை நான் கொடுத்துறேன். இந்த விலைக்கு மேல வாங்குங்க, இந்த விலையில வித்துக்கோங்க, இது ஸ்டாப் லாஸா வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாள் 10:15 மணிக்கு ஆஃப்டர் மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு அளவுகள் கொடுக்குறேன். இது ப்ரீ மார்க்கெட் லெவல்ஸும் கொடுத்துறேன். ஸோ இந்த நம்பர்ஸை பார்த்து ட்ரேட் பண்றது பெட்டர். இந்த நம்பர்ஸ் நான் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன் அப்படிங்கறத கத்துக்கணும் அப்படின்னா பல வருடங்கள் எடுக்கும், பல அனுபவங்கள் கஷ்டங்கள்லாம் தாண்டி தான் வரணும். அதனால இது கஷ்டம்னு சொல்ல வரல. இது உள்ள சார்ட்டை பார்த்து சுலபமா சொல்லலாம். இந்த லைனுக்கு மேல இந்த லைன் கிராஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் பைன்னு இல்லை. ஆனா அவங்க அதுல உட்காந்து ட்ரேட் பண்ணும்போது அது கிராஸ் ஆயிடும், பை பண்ணிடுவாங்க. மார்க்கெட் கொஞ்சம் இறங்கும் போது பயம் வந்துடும், ஹோல்ட் பண்ணலாமா வேணாமான்ட்டு. ஸ்டாப் லாஸும் கட் ஆகிற மாதிரி தொட்டுட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். அப்போ ஒரு அனுபவம் புதுசா இருக்கும். இந்த மாதிரி டெக்னிக்கல்ஸ்ங்கிற கத்துக்கலாம். இது வந்து நிறைய இடத்துல பார்த்தோம்னா 1 நாள் ட்ரைனிங், 2 நாள் ட்ரைனிங், 3 நாள் ட்ரைனிங் அதான் எடுபடாது. டெக்னிக்கல்ஸ் அப்படிங்கிறது பிராக்டிக்கலா அனுபவ ரீதியா வந்தா மட்டும்தான் வந்து கத்துக்க முடியுமே தவிர ஒருத்தர் சொல்லி கத்துக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாமே தவிர அதை வச்சு அவங்க ட்ரேடிங் அப்படிங்கிறது பண்ண முடியாது. தொடர்ந்து பேசலாம் சார். கோவையில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க, குருகிட்ட பேசுங்க சார். வணக்கங்க சார். வணக்கம் சொல்லுங்க சார். அதாவது புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுங்க சார். இப்ப ஆர்பிஐ ஃபர்ஸ்டா புது கவர்மெண்ட்க்கு வராங்க சார். இன்னைக்கு மீட்டிங் சார். அப்ப எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கரன்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம கமாடிட்டிக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்களா சொன்னீங்க. நல்ல கேள்வி. ஆர்பிஐ புது அரசு வந்து முதல் மீட்டிங் அப்படிங்கறதுனால கண்டிப்பாக இன்னைக்கு ருபி வேல்யூ கொஞ்சம் பெட்டரா தான் இருக்குங்கிற என்னோட பர்சனல் எக்ஸ்பெக்டேஷன். சைக்கலாஜிக்கலா சொல்லணும், டெக்னிக்கலா இல்ல ஃபண்டமெண்டல். டெக்னிக்கலா எடுத்து பார்த்தோம்னா ஒரு லைட்டா ஸ்ட்ரென்தன் ஆக 10-15 பைசா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. 59 ரூபாய் கட் ஆகாது, ஆனா 59 ரூபாய் வரைக்கும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி கமாடிட்டிஸை பொறுத்தவரை ஆல்ரெடி செய்திகள் வெளியே இருக்கு. ஏற்கனவே எஃப்சிஆர்ஏ அமைப்பு புதுசா இயக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது ஃபாரின் ஃபண்ட்ஸை வந்து கமாடிட்டிஸ்ல எடுத்துட்டு வரதுக்கு அனுமதிக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகளும் பரவலா வெளியே இருக்கு. எங்களை பொறுத்தவரையில இது கூட ஆப்ஷன்ஸும் எடுத்துட்டு வரலாம். எனக்கு ஆப்ஷன்ஸும் கிட்டத்தட்ட ஓரிரு வருடங்கள் நம்ம காத்துட்டு இருந்தது. ஆப்ஷன்ஸும் சேர்த்து எடுத்துட்டு வரலாம். அது மட்டும் இல்லாம சிடிடியை மினிமம் குறைந்தபட்சம் பாதிக்கும் கீழே குறைக்கலாம் அப்படிங்கிற 1000 ரூபாய் செல் சைடு போட்டிருக்கிறது 500 ரூபாய் இல்ல 300 ரூபாய் எடுத்துட்டு வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஆனால் அது இன்னைக்கு மீட்டிங்ல கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க. இந்த ஆகஸ்ட் செப்டம்பர்ல ஒரு பட்ஜெட் மீட் வரும், அப்போ எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகுது. நம்ம அது நல்லா நடந்துதான் நல்லா தான் இருக்கும். மேலும் பேசலாம் சார். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மாதேஷ். வணக்கம் மேடம். சொல்லுங்க மாதேஷ், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மேடம், நம்மளது பஜாஜ் பல்ஸ்ல இது போட்டிருந்தோமா? சொல்லுங்க மாதேஷ். பஜாஜ் பல்ஸ் இருக்கு இல்ல மேடம், பஜாஜ். ஹலோ மாதேஷ், இன்னைக்கு கமாடிட்டி ட்ரேடிங் குறித்து பேசிட்டு இருக்கோம். அது குறித்த சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம் சார். தொடர்ந்து பேசலாம் சார். சார், இப்போ கரன்சி மார்க்கெட்ல வந்து இப்போ டெய்லி அப்டேட்ஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் போது இப்போ கமாடிட்டி ட்ரேடிங்ல வந்து என்ன மாறுதல் வந்து ஏற்படும் சார்? அது கரன்சியில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்போது கமாடிட்டியில வந்து ரொம்ப சிம்பிள். 59 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பொருளை
60 ரூபா கொடுத்து வாங்கினா விலை இங்க கூடியிருக்கும். ஸோ 59 ரூபா பொருள் வந்து ருபீஸ் ஸ்ட்ராங் 58 ரூபா வந்துச்சு அப்படின்னா 59 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய 58 ரூபா கொடுத்து வாங்குறோம், 1 ரூபா லாபம் நமக்கு. ஸோ அது என்ன ருப்பியில எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுதோ, ருப்பி ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா இங்க விலைகள் குறையும், ருப்பி வீக் ஆச்சுன்னா விலை ஏறும். ஸோ இப்படி கூட இருக்கலாம். இந்திய பொருளாதாரம் சரியில்லை அப்படின்னா கமாடிட்டி மார்க்கெட் புல்லிஷ். ஸோ இங்க ஈஸியா ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். இந்தியன் பொருளாதாரம் சரியில்லை அப்படின்னா இங்க வந்து விலைகள் குறையும். சாரி, இந்திய பொருளாதாரம் நல்லா இருந்துச்சுன்னா விலைகள் குறையும், இந்திய பொருளாதாரம் சரியில்லை அப்படின்னா விலை கூடும். ருப்பி ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா விலைகள் குறையும், ருப்பி வீக் ஆச்சுன்னா விலை ஏறும். சார், கமோடிட்டி ட்ரேடிங் வந்து யாருக்கு மிகவும் ஃபிட்டான ஒரு இது, யாரெல்லாம் பண்ணக்கூடியவங்க வந்து கமோடிட்டி ட்ரேடிங் பண்ணலாம்னு சொல்லுவாங்க, யாரெல்லாம் பண்ணலாம், பண்ணக்கூடாதவங்க தான் முக்கியம். பண்ணலாம்ன்றவங்க எல்லாருமே செய்யலாம். பண்ணக்கூடாதவங்க யாரு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா இந்த சிறு தொழில் பண்றவங்க, மாதம் 5000 6000 சம்பாதிக்கிறவங்க, இல்லைன்னா வந்து ரிட்டையர்மெண்ட் கஷ்டப்பட்டு 30 ஆண்டுகள் உழைச்சு ஒரு 10 லட்சம் ரூபாய் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் மொத்தத்தை எடுத்து வந்து இதில் போடுறேன் அப்படிங்கிறவங்க, அது 10 லட்சமா போடாம ஒரு 20% மட்டும் இதுல 2 லட்சம். நீங்க சிறு தொழில் பண்றவங்க சொல்லுவாங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு, சோ அவங்க வந்து அந்த டைம்ல நஷ்டம் அடையாம இப்படி லாபம் மட்டும் பார்க்க இல்ல, அது வேண்டாம். என்ன ரீசன்னா ஒரு சின்ன கமாடிட்டில இன்னைக்கு வந்து எல்லா நிறுவனங்கள் எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க, புரோக்கரேஜுக்காக லிமிட் அதிகமா கொடுத்துடுறாங்க. 6000 போடுங்க, 10,000 போட்டா 30,000 ட்ரேடிங் அலோவ் பண்றாங்க. இவங்க க்ரூட் ஆயில ட்ரேட் பண்ணும்போது க்ரூட் ஆயில் 1 பாயிண்ட் இறங்கினா 100 ரூபாய், சாதாரணமா 10 ரூபாய் இறங்கணும், 10 ரூபாய் இறங்குச்சுன்னா 1000 ரூபாய். ஒரு சிறு தொழில் பண்றவங்களுக்கு 1000 ரூபாய் பெரிய லாஸ், அவங்களால தாங்க முடியாது. ஏன்னா அவங்க காலையில வந்து வரும்போது பஸ் எக்ஸ்பிரஸ் பஸ்ல போலாமா இல்ல ஒயிட் போர்ட்ல வரலாமான்னு யோசிச்சு வரவங்க, பார்த்து பண்றவங்க, அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி நம்ம புரோக்கரேஜுக்காக அவங்களையும் நஷ்டப்பட வச்சு அது நமக்கும் ஒரு பாதிப்பு தான். அதனால சிறு தொழில் பண்றவங்க, ஏன்னா அவங்களுக்கு பயம் எப்பவுமே இருக்கும். சிறு தொழில் பண்றவங்க லாக்கி இல்லையாங்கிறதுலாம் கிடையாது, எல்லாருமே செய்யலாம் இல்லை, ஆனால் பயம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்குங்கிறதுக்காக பயப்படுறவங்க இதுல வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்றது. இரண்டாவது, கல்யாணத்துக்காக பணம் வச்சிருக்கேன், இவங்க மாதம் 10% ரிட்டர்ன் வருதுன்றாங்களே, எடுத்துட்டு போய் இதுல போடலாம், தாராளமா போடலாம், செய்யலாம். ஆனா அத பணம் நஷ்டம் ஆகிற மாதிரி இருந்தா உடனே பயம் வந்துடக்கூடாது. பயம் வந்துச்சுன்னா மேலும் நஷ்டமாகும். அது மார்க்கெட் இறங்கி தானே ஏறும், வாங்குறாங்கன்னா உடனே ஏறாது, இறங்கி ஏறுற அளவுக்கு நிதானம் இருக்கா, பயம் வந்துடும். ஏன்னா இந்த பணம் எதுக்காக வச்சிருந்த பணம் உடனே மைண்ட்ல நோக்கம். அதனால சைக்கலாஜிக்கலா வந்து நல்ல விஷயம் கிடையாது. அப்படிங்கறதுனாலதான் இந்த மாதிரி, அதே மாதிரி மாதம் 10,000 15,000 வருமானம் வரவங்க வேண்டாம்னு சொல்லிடுறேன். அதே பெரிய அளவு சொத்து இருக்கு, ஆனா எனக்கு வியாபாரம் சரியில்லை, நான் உள்ள வரேன், தாராளமா வரலாம். So this is the difference. மேலும் பேசலாம் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ரமேஷ். வணக்கம் சார். 2 கொஸ்டின் சார். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் வால்யூம், டோட்டல் வால்யூம், இது என்ன பேசிஸ்? ஓபன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, வால்யூம்னா என்ன? நம்பர் 2 வந்து டெக்னிக்கல்ல வந்து 15 மினிட் சார்ட் பாக்குறதா இல்ல வந்து 5 மினிட் சார்ட் பாக்குறதா, எதை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்றது? இந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணு, கிளியரா பண்ணுங்க. ரைட். see, வால்யூம் அப்படிங்கிறது எவ்வளவு எத்தனை லாட் வியாபாரம் இருக்கு காலையில இருந்து அப்படிங்கிறது. ஒரு உதாரணத்துக்கு 1 கிலோ கோல்டு வியாபாரம் வாங்கி வித்து இருந்தாங்க யாராவது 60 லட்சம் ரூபாய் ஓவரால் டர்ன் ஓவர், அதுதான் வால்யூம் அப்படிங்குவாங்க. அதே வந்து நம்பர் ஆஃப் லாட்ஸ் எடுத்து பார்க்கலாம். அதாவது 1 கிலோ 2 கிலோ வியாபாரம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். அதே வந்து ஒரு 5000 கிலோ வாங்கி 1000 கிலோ வித்து இருந்தாங்கன்னா மொத்த வால்யூம் 10,000 ஓவரால் மார்க்கெட்ல சொல்றோம். அந்த மாதிரி வால்யூம் அப்படின்னா எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணிருக்கீங்கன்றதுதான் வால்யூம். இரண்டாவது எடுத்து பார்த்தோம்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கேட்டீங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க, விற்கல, அதே மாதிரி சிலவங்க வித்து வச்சிருக்காங்க, வாங்கல. சோ ஒரு தனிப்பட்ட நபரோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்தால் உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 2 லாட் ஆயில் ஓப்பன்னா 2 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அதே ஓவரால் மார்க்கெட்டுக்கு எடுத்து பார்த்தோம்னா மொத்தமா வாங்கினவங்க விற்காம இருக்கவங்க, வித்தவங்க வாங்காம இருக்காங்க, இவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு பக்கம் மட்டும் வாங்கி விற்காம இருக்கவங்க, வித்தவங்க வாங்காம இருக்கவங்க சேர்த்து தான் வருது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓவரால் மார்க்கெட்டுக்கு எடுத்து பார்த்தோம்னா. அதனே அடுத்தது 15 மினிட்ஸ் சார்ட் பெஸ்டா 5 மினிட்ஸ் சார்ட் பெஸ்டான்னு கேட்டீங்க. 15 மினிட்ஸ் சார்ட் நல்லது, 5 மினிட்ஸ் சார்ட் ரொம்ப அதிகமான ஒரு என்ட்ரி எக்ஸிட் கொடுக்கும். ஒவ்வொரு கமாடிட்டிக்கும் மாறும். அது நீங்க நேச்சுரல் கேஸ்ல இல்ல சில்வர்ல போய் 5 மினிட்ஸ் சார்ட்டை பார்த்தா செட் ஆகாது, ஏன்னா மார்க்கெட் ஹை வால்டைலா இருக்கும். அதே நீங்க காப்பருக்கு வந்து க்ரூட் ஆயிலுக்கு 5 மினிட்ஸ் சார்ட் எடுத்து ஒரு 5 ரூபா 6 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணலாம், தாராளமா செய்யலாம். ஸோ 15 மினிட்ஸ் சார்ட்டை வேணா வச்சு மேஜரா ட்ரேட் பண்ணிட்டு 5 மினிட்ஸ் சார்ட்டை நீங்க ரெஃபரன்ஸா வச்சுக்கலாம்.
அதாவது மார்க்கெட் வந்து 15 மினிட் ஷார்ட்ல லாபம் வரும்போது நீங்க பை பண்ணிருக்கீங்க 15 மினிட் ஷார்ட்ல திடீர்னு ஒரு நல்ல ஹை போயிடுச்சு 5 மினிட் ஷார்ட்ல செல் கொடுக்குதுன்னா நீங்க வெளியாகும். ரெஃபரன்ஸா வச்சோம்னா கம்பேர் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஒரு சிலவங்க 1 மினிட் ஷார்ட்டை வச்சு ட்ரேட் பண்றவங்க இருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்டா ட்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. 1 மினிட் ஷார்ட்ல வாங்க 2 ரூபா 3 ரூபா லாபம் வந்துச்சுன்னா கட் பண்ணிருவாங்க. ஏன்னா புரோக்கரேஜ் எல்லாம் குறைஞ்சிருக்கிறதுனால. ஸோ உங்களோட சாமர்த்தியம் நீங்க எந்த அளவுக்கு சார்ட்டை உட்காந்து கவனமா கவனிச்சு நீங்க உடனே எவ்வளவு ஃபாஸ்டா நீங்க ட்ரேட் பண்றீங்கிறத பொறுத்து தான் வரும். ஆனால் பேசிக் 15 மினிட்ஸ் சார்ட்டை பார்த்து தாராளமா செய்யலாம். தொடர்ந்து பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் விக்னேஷ். வணக்கம் சார். தொடர்பு இல்லை சார். குளோபல் மார்க்கெட்ல வந்து பேஸ் மெட்டல்ஸ் வந்து தற்போது உயர்ந்திருக்கு. எதனால வந்து இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார்? சென்ற வாரம் சைனாவோட மேனுஃபேக்சர் இண்டெக்ஸ் வெளியாச்சு. அதை விட நேற்று ஒரு தகவல் வெளியா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. சைனீஸ் எக்கானமி கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி உற்பத்திகள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வெளியான உடனே நேற்று எல்லா அடிப்படை உலகங்களோட விலையும் ஏற ஆரம்பிச்சது. லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சிலும் ஏறி இருக்கு, அதனை சார்ந்து இங்க இந்திய சந்தையிலும் ஏறி இருக்கு, உலக சந்தையிலும் ஏறி இருக்கு. தேங்க்யூ சார். இவ்வளவு நேரமா கமாடிட்டி வாணிபத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான ஏற்றம் இருக்குங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நேர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க சார். நன்றி. நன்றி. கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டிகள் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டிகள் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.